மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கும், மிகவும் எளிமையானதும் கூட. 7 நிமிடத்தில் இது வெந்துவிடும். வெறும் 3 பொருட்களை வைத்தே இதை நம்ம செய்யலாம். முதல்ல மரவள்ளிக்கிழங்கு ஒரு 2 கிழங்கு எடுத்துக்குவோம். இந்த 2 கிழங்கு 1 கிலோ அளவு வரும். இப்போ அதை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கணும். அரிஞ்சு எடுத்துகிட்டு அதை கழுவி வச்சிடணும். அடுத்தது அடுப்பில் வாணலை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காய்ந்த பிறகு அதில் கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், அதை போட்டு அதையும் லைட்டாக நம்ம வதக்கணும். மரவள்ளிக்கிழங்கு சீக்கிரம் வெந்துருன்றதுனால இதை நான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வறுக்கிறேன். அடுத்தது தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, அதை அரிஞ்சு அதையும் போட்டு நம்ம வதக்கணும். அடுத்தது கறிவேப்பிலை, ஒரு ஈர்க்கு, அதை உருவி கழுவி எடுத்துக்கிட்டு அதை போடணும். அடுத்தது இதில் நம்ம கழுவி வச்சுக்கிற மரவள்ளிக்கிழங்க அதில் போடணும். போட்டுட்டு அதை ஒரு கிண்டு கிண்டணும். இப்போ மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு, ரொம்ப காரம் தேவைப்படாது இதுக்கு, அதனால் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கிளறணும். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு 7 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றினாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா குழ குழன்னு ஆகிடும். இப்போ மூடி ஒரு 7 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ வெந்துடுச்சான்னு பார்ப்போம் அதை. வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதை. பாருங்கள் எப்படி அழகாக இருந்திருக்குது. இதை நீங்கள் செய்து பார்த்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கும் இந்தமாரி செஞ்சிங்கன்னா பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. மிகவும் சத்துள்ளதாக இருக்கும். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.